السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إلا تنصروه فقد نصره الله إذ أخرجه الذين كفروا ثاني اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا. وقال النبي صلى الله عليه وسلم صوم يوم عاشوراء أحتسب على الله أن يكفر السنة التي قبله أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், லௌலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த இஸ்லாமிய புத்தாண்டு ஹிஜ்ரி 1448 முஹர்ரம் மாதத்தின் முதல் ஜுமாவில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, 2025 ஆண்டில் சவுதி அரசாங்கம் ஒரு வரலாற்று சாதனையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது. 1400 ஆண்டுகளாய் பேசப்பட்டு வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ஹிஜ்ரத் பயணம் நடைபெற்ற மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செங்கடல் மார்க்கமான அந்த நடைபயணம் 11 நாட்கள் நடந்தும் ஒட்டகத்திலும் பயணித்ததை ஒரு நீண்ட ஆய்வுகள் ஆராய்ச்சிகளுக்கு பிறகு மக்காவிலிருந்து மதீனா வரைக்குமான தர்புல் ஹிஜ்ரா, தரீக்குல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத்தின் பாதை என்று மைல்கல் அடையாளமிட்டு அதனை புனித யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணித்த புரட்சி மிகு தியாகம் நிறைந்த அந்த பயணத்தை நினைவு கூறும் முகமாக ஹாஜிகளும் உம்ரா பயணிகளும் சுமார் 350 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தும் வாகனங்களிலேயும் அந்த ஹிஜ்ரத் பயணத்தை நினைவு கூறுகிற பெரும் வாய்ப்பை சமூகத்திற்கு சமர்ப்பித்திருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் வஹாபீச சிந்தனையினால் அடையாளங்கள் அனைத்தையும் அகற்றிய சவுதி அரசாங்கம் தற்பொழுது அந்த அடையாளங்களை நினைவுபடுத்தும் சின்னங்களாய் அடையாளப்படுத்தி இருப்பது உலக சமுதாயத்திற்கான மிக பெரும் முன்னேற்றம். இது போன்ற பெருமானாருடைய காலத்தால் அழியாத வரலாறுகள் வாழும் தலைமுறைக்கும் வளரும் தலைமுறைக்கும் காட்டப்பட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.
மோமின்களே, இஸ்லாமிய புத்தாண்டு என்று ஒரு கொண்டாட்டம் முஸ்லிம்களுக்கு கிடையாது. 2 பெருநாட்கள். அந்த பெருநாட்கள் கூட அல்லாஹ்வை வணங்கி இபாதத்து செய்து இல்லாதவர்களுக்கு ஈந்து கொடுத்து உணவளிப்பதும் உடைகளை தர்மம் செய்வதும் என்ற ஒரு நல்ல நன்னடத்தைகளையே பெருநாளாக இஸ்லாம் கொண்டிருக்கிறது. உலகம் கொண்டாடுகிற புத்தாண்டுகள் என்பது கேளிக்கைகள் நிறைந்ததாகவும் பாவங்கள் மடிந்ததாகவும் பார்த்து பழகிவிட்ட நமக்கு இஸ்லாமிய புத்தாண்டு என்பது ஒரு தியாகத்தை, ஒரு புரட்சியை வாழும் சமுதாயத்திற்கு தந்து கொண்டே இருக்கிறது. இஸ்லாமிய சமூக பழக்க வழக்கங்களில் ஒவ்வொரு நாளும் சமுதாயத்திற்கு நினைவூட்டப்படுகிற ஒரே வரலாறு ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு. தேதியை கிழித்தாலும், தினசரி பத்திரிகைகளை வாசித்தாலும், மீடியாக்களில் செய்திகளை கேட்டாலும், ஆண்டுகளை குறிப்பிடுகிற பொழுதெல்லாம் ஹிஜ்ரி தவறாமல் ஒவ்வொரு நாளும் உலகத்தில் உச்சரிக்கப்படுகிறது. சில நேரங்களில் வரலாற்றை மறந்த நாம் நமது பிள்ளைகளுக்கு திருமண பத்திரிகைகள் அடிக்கிற பொழுது மட்டும் ஹிஜ்ரி எப்போ வரும், பிறை என்ன என்று தேடுவோமே தவிர உலகம் தினசரி உச்சரிக்கிற வார்த்தைகளில் ஒன்று ஹிஜ்ரி. அந்த ஹிஜ்ரி என்பது ஹிஜ்ரத் என்பதனுடைய இன்னொரு சொல்லாடல். இஸ்லாமிய சமூகத்தில் இந்த வார்த்தையை எந்த இடத்தில் வைத்து குர்ஆனும் இஸ்லாமிய வரலாறுகளும் முன்வைக்கிறது என்று பார்த்தால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமா உலகம் முழுவதும் நிரப்பப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இந்த கலிமாவை பிரச்சாரம் செய்வதற்கு, நிலைநாட்டுவதற்காக வேண்டிய அனுப்பப்பட்டவர்கள் நபிமார்கள், ரசூல்மார்கள், இறை தூதர்கள். இறை தூதர்களுக்கான ஒரு நியதியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். நபித்துவம் வழங்கி எந்த மண்ணிற்கு அல்லாஹ் அவர்களை அனுப்புகிறானோ அங்கு எந்த விதமான விருப்பு வெறுப்பு இல்லாமல் அல்லாஹ்விற்காக அவருடைய கலிமாவை அவர்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அந்த பிரச்சாரத்தில் அவர்கள் கொல்லப்படலாம், தாக்கப்படலாம். சில நேரங்களில் அவர்களுடைய நபித்துவ பிரச்சாரத்திற்கு காலக்கெடுவு முடிந்துவிடும். இந்த காலகட்டங்களில் எல்லாம் நிறைய நபிமார்கள் தங்களுடைய பணி முடிந்த பொழுது அவர்கள் திரும்பும் இடமாக புனிதமான காபத்துல்லாஹ் அமைந்திருந்தது. நபிமார்களின் ஒதுங்கும் இடமாகவே காபாவை அல்லாஹ் வைத்திருந்தார். எனவே தான் காபத்துல்லாவில் நபிமார்கள் நுழைவதற்கென்றே பிரத்யேகமான ஒரு வழியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஹஜ்ருல் அஸ்வத் மூலையை நோக்கி ஒரு நுழைவாயில் இருந்தது. அந்த நுழைவாயில் வழியாகத்தான் நபிமார்கள் உள்ளே பிரவேசிப்பார்கள். தங்களுடைய அந்திம காலம் வரை காபத்துல்லாவின் நிழலில் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். இதுவே நபிமார்களின் வரலாறு. அப்படி பிரச்சாரம் செய்த பூமிகளில் நிறைய நபிமார்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். சில நபிமார்கள் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு ஆணை பிறப்பித்தான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை நிலைநாட்டுவது உங்களுடைய கடமை. சொந்த விருப்பு வெறுப்பிற்காக வெளியேறக்கூடாது. அப்படி நிர்பந்தமாய் வெளியேற வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் நீங்கள் நாடு துறந்து இடம் பெயர்ந்து வேறு ஊருக்கு சென்று விடுங்கள். அப்படி செல்வதற்கு தான் ஹிஜ்ரத் என்று குர்ஆன் அடையாளப்படும். ஈமானுக்காக, இஸ்லாத்திற்காக, கலிமாவை நிலைநாட்டுவதற்காக தான் அனுப்பப்பட்ட பூமியிலே சுதந்திரம் மறுக்கப்படும் பொழுது, தன் உயிருக்கு பேராபத்து விளைவிக்கிற பொழுது, தன்னை நம்பி ஏற்றுக்கொண்ட மூமின்களுக்கு கொடும் தொல்லைகள் நடக்கிற பொழுதெல்லாம் அல்லாஹ் பிறப்பிக்கும் ஆணை, நாடு விட்டு வேறொரு நாட்டிற்கு ஹிஜ்ரத் செய்யுங்கள்.
அப்படி நபிமார்களுடைய வரலாற்றில் முதலாய் ஒரு நாடே எதிர்த்த பொழுது ஹிஜ்ரத் பயணத்தை தொடங்கியவர் நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்தான் நபிமார்களுடைய வரலாற்றில் முதலாய் ஹிஜ்ரத் செய்து காண்பித்தவர். என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? என்னுடைய ரப்பை தேடி நாடி நான் ஹிஜ்ரத் செய்கிறேன். அவன் எந்த ஊருக்கு போக சொல்றானோ அங்கு போகிறேன். சொந்த ஊரிலிருந்து சிரியாவிற்கும் பாலஸ்தீனத்திற்கும் பிறகு மக்காவிற்குமாக ஹிஜ்ரத் செய்து ஒரு புதிய வரலாற்றை தொடங்கி வைத்தவர்கள் நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனால் அறியப்படாத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா சமயங்களும் ஏற்கிற இப்ராஹிம் ஆபிரகாம் என்ற பெயரில் இன்று வரையிலும் உலகத்தில் உச்சரிக்கப்படுகிற தன்னிகர் இல்லாத தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கிறிஸ்தவர்களும் கொண்டாடுகிறார்கள், யூதர்களும் கொண்டாடுகிறார்கள். நாம் நமது மார்க்கத்தின் தந்தை என்று கொண்டாடுகிறோம். ஹிஜ்ரத்திற்கு பின்னால் ஒருவருக்கு கிடைத்த மிகப்பெரிய செல்வாக்கு என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. இரண்டாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உறவுக்காரர் நபிகள் லூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மாபெரும் பாவம் புரிந்த சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டு இதுபோன்ற கொடுமைகள் அந்த சமூகத்தில் நிறைந்திருந்த பொழுது அவரும் ஹிஜ்ரத் செய்து இந்த நல்வழியை உலகத்தில் நிலைநாட்டினார். 2500 ஆண்டுகளுக்கு பின்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிஜ்ரத் பயணத்திற்கு ஒரு புத்தாக்கம் தந்தார்கள். தன்னை ஏற்றுக்கொண்டதினால், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை மொழிந்ததினால் ஒரு சமூகம் கடுமையாக கொடுமைப்படுத்தப்படுகிறது. அந்த ஏழை மக்களிடம் கேட்டார்கள். கொடுமைன்னு சொன்னா இன்றைக்கு வடநாடுகளில் ஒரு வார்த்தையை சொல்லும்படி பயங்கரவாத அரசு நிர்பந்திக்கிறது. அதை சொல்ல மறுக்கிற ஈமான்தாரிகள் இந்த விஞ்ஞான காலத்திலேயும் ஜனநாயகம் என்று சொல்லப்படுகிற நாட்டிலேயும் அத்துமீறல்களும் வரம்பு மீறும் நடவடிக்கைகளும் அரசின் மூலமாகவே நடத்தப்படுகிறது என்று சொன்னால், அந்த பண்டைய காலத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மறுப்பதற்காக அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். உயிரோடு நிற்க வைத்து நெருப்பு மூட்டப்பட்டது அருமைக்குரிய சஹாபாக்கள். பாலைவன பிரதேசத்தில் பயங்கரமான வெயில், சுடும் பாறைகளில் போட்டு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ஹஜ்ரத் பிலால், சுஹைப் இது போன்ற அருமைக்குரிய சஹாபாக்கள். அந்த கடுமையான பாசிச பயங்கரவாதத்தின் கொடுமைகளை பார்த்துதான் பெருமானார் சொன்னார்கள், நாடு துறந்து போலாமே, ஹிஜ்ரத் செய்யலாமே, ஈமானுக்காக ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். அதையும் பெருமானார் தெளிவுபடுத்தினார்கள். இந்த ஊர்ல வியாபாரம் சரியில்லை, வேற ஊருக்கு வியாபாரத்துக்கு போனேன் அப்படின்னு போயிட்டு நான் ஹிஜ்ரத் பண்ணமேன்னு சொல்லாதீங்க. இந்த ஊர் கிளைமேட் பிடிக்கல, வேற ஒரு கிளைமேட்ல போய் வாழ போறேன், அதை ஹிஜ்ரத் என்று சொல்லாதீர்கள். ஹிஜ்ரத் என்பது அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக, தன்னுடைய ஈமானிய சுதந்திரத்திற்காக நடத்தப்படுவது ஹிஜ்ரத். அல்லாஹ்வுடைய ரசூல் அருமைக்குரிய சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், கொடுமைகள் நிறைந்த மக்காவிலிருந்து வணிக தொடர்பு உள்ள இன்றைய எத்தியோப்பியா, பண்டைய ஹபஷா, அபிசீனியாவிற்கு நீங்கள் ஹிஜ்ரத் செய்யலாமே, அங்கு ஒரு நல்ல கிறிஸ்துவ மன்னர் இருக்கிறார் என்று பெருமானார் முன்மொழிந்த பொழுது அருமைக்குரிய சஹாபாக்கள் 2 குழுவினராய் 2 முறையில் இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரத் செய்தார்கள். 2லும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள், பெருமானாருடைய மகள் இருந்தார்கள், அருமைக்குரிய சஹாபாக்கள் இருந்தார்கள். வேதனையோடு கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு தடவை ஹிஜ்ரத் செய்தோம், ஏதோ 2வது முறையும் செய்கிறோம், எங்களோடு தாங்கள் இல்லையே. பெருமானார் சொன்னார்கள், எனக்கான அனுமதி வரவில்லை. அது தனி வரலாறு. ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டதின் விளைவு தண்டனைகள், கொடுமைகளிலிருந்து அவர்கள் காக்கப்பட்டார்கள். ஆனால் புரட்சி என்ன தெரியுமா? எத்தியோப்பியா மண்ணில் ஒரு மன்னரின் வழியே இஸ்லாம் அங்கு நிலை பெற்றது. ஒரு முஸ்லிம்களுடைய எண்ணம் அப்படித்தான் இருக்கும். என்னுடைய பயணங்களில் இஸ்லாம்
வலம் பெற வேண்டும். என்னுடைய சந்திப்புகளில் களிமா போய் சேர வேண்டும். என்னுடைய உரையாடல்களில் தீன் பிறருக்கு எத்தி வைக்கப்பட வேண்டும். இதில் படித்தவர்கள் பாமரர்கள் என்று வேறுபாடு கிடையாது. மூமின்கள் அத்துணை பேர்களும் லா இலாஹ இல்லல்லாஹ்வை பிற மண்ணிற்கு கொண்டு செல்வது கடமை என்பதை ஹிஜ்ரத்தின் வழியே அல்லாஹ் காட்டி தந்தார். மூமின்களே, அரபைக்குரிய சஹாபாக்களின் 2 ஹிஜ்ரத் பயணம் எத்தியோப்பியா மண்ணில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நிலைபெற செய்தது மட்டுமல்ல, கிறிஸ்துவ பாரம்பரியத்தில் வாழ்ந்த நஜாஷி மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். வரலாறு பெருமானாருடைய 52 ஆண்டு வயது, நபித்துவம் ஏறத்தாழ 11 ஆண்டுகள், கடுமையான சோதனையினுடைய உச்சம். காபத்துல்லாவை பார்க்கிறோம், அதனுடைய பிரம்மாண்டமான கட்டுமானங்களை பார்க்கிறோம். ஆனால் அதற்குள் மறைந்திருக்கிற நபிகள் நாயகத்தினுடைய உண்மையான வரலாறுகளை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அல்லது அறிவாற்றலும் இல்லாதவர்களாகவே இன்றைய பயணங்கள் நடக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானார். ஏன்னா ஹரம் என்ற அந்த பகுதியின் ஒவ்வொரு வாசல்களும் பெருமானாரின் ஒரு வரலாற்றை சுமந்திருக்கிறது. 79வது கேட் பயணிகள் யாவரும் அறிந்தது. அதுக்கு முன்னாடி 78, 76, 75 அந்த இடங்களில் தான் அரேபியர்களின் குறைஷிகளின் பிரதானமான ஆலோசனை கூடம் தாருன் நதுவா அமைந்திருந்தது. அது எப்ப திறப்பாங்க தெரியுமா? தங்கள் சமூகத்தின் முக்கியமான தீர்மானங்களுக்காக திறப்பார்கள். சமுதாயத்தினுடைய முக்கியஸ்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். அது ஒரு நாள் திறக்கப்படுகிறது. சமுதாயத்தினுடைய முக்கியஸ்தர்கள் கூடுகிறார்கள். அவர்கள் ஒரு விவாதத்தை முன்வைக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புதிய மார்க்கம் மக்காவில் மிக பெரும் தொல்லைகளை ஏற்படுத்திவிட்டது. எவ்வளவோ கொடுமைகளை கட்டவிழ்த்து விட்டோம், மாற்றங்கள் இல்லை, வளர்ச்சி மட்டுமே நெஞ்சில் இருக்கிறது. ஒரு இறுதி முடிவெடுக்கலாம். அந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் அங்கு முடிவெடுக்கப்படுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து விடலாம் முடிவெடுத்தார்கள். இந்த வரலாறுகளை கேட்கிற பொழுதெல்லாம் நாமளே ஒரு கேள்வி கேட்கிறோம். நானும் பிறந்து 30 வயசு ஆச்சு, 40 வயசு ஆச்சு, எவ்வளவோ மார்க்கத்தை பின்பற்றி நடக்கிறேன். இந்த தீனுக்காக என்ன தியாகங்களை நான் செய்திருக்கிறேன் என்று நினைப்பதுதான் இந்த வரலாற்று செய்தியினுடைய பின்புலம். முடிவெடுத்தார்கள், கொன்றுவிடலாம். கொன்றால் அவர்களுடைய குடும்பம் சும்மா இருக்குமா? பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். என்ன செய்யலாம்? மனித ரூபத்தில் சைத்தான் அங்கு ஒரு ஆலோசனை சொன்னான். அதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? வீட்டுக்கு ஒரு இளைஞர், கூர்மையான வாளை கொடுத்து அனுப்புங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்திலேயே தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக காபத்துல்லா வருவார்கள். அந்த இருண்ட நேரத்தில் வீட்டை முற்றுகையிட்டு அடையாளம் தெரியாத இளைஞர்களால் கூட்டு தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டு விட்டால் யாரை பழி வாங்குவார்கள்? இஸ்லாமிய நாடுகள் மீது அமெரிக்கா தனியா தாக்காது, இஸ்ரேல் தனியா தாக்காது. என்ன செய்வாங்க? கூட்டு நேச நாடுகள், நேட்டோ, இதுதான் அந்த சைத்தானுடைய வழிகாட்டுதல். என யாரை பழிவாங்குதல் என்று அவர்களால் முடிவெடுக்க முடியாது. அப்படி கூடிய இளைஞர்கள் பெருமானாரின் வீட்டிற்கு முன்னால் காத்திருக்கிறார்கள். அல்லாஹ் பெருமானாருக்கு சொன்னான், உங்களுடைய 10 ஆண்டு காலத்தினுடைய உழைப்பின் உச்சத்தில் உங்களை கொல்லப் போகிறார்கள் என்று நான் அனுமதி தருகிறேன், நீங்கள் ஹிஜ்ரத் செய்யுங்கள். யாரிடமும் சொல்லாத பெருமானார் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் மீது அபரிமிதமான நம்பிக்கை கொண்டு முன்னமே சொல்லி இருந்தார்கள். சித்திகுல் அக்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் எப்ப வேணாலும் தகவல் வரும், தயாரா இருந்துக்குங்க. அவர் பயங்கரமான ஈமான்தாரி. எப்படி தயாராக இருந்தார் தெரியுமா? பெருமானார் அந்த ஹிஜ்ரத் பயணம் அனுமதி கிடைத்தவுடன் தன்னை தேடி வருவார்கள்.
பெருமானாருக்கு கதவை தட்டுற சிரமத்தை கூட வைக்க கூடாது, கதவை திறந்தே வைத்திருந்தார்கள். இந்த ஹிஜ்ரத் பயணத்திற்காக 2 ஒட்டகங்களை காசு கொடுத்து வாங்கி வைத்திருந்தார்கள். அப்படித்தான் நடந்தது. பெருமானார் காபாவிற்கு போனார்கள், கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள். யா அல்லாஹ், இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிச்ச ஊர் மக்கா, இந்த சமுதாயம் அநியாயமாக வெளியேற்றுகிறார்கள். உனக்கு பிடிச்ச ஊரில் என்ன குடியேற்றுடா அல்லாஹ். அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். சித்திக் நாயகனுடைய வீட்டிற்கு போனார்கள். தயாராக இருந்தார். பெருமானாருடைய ராணுவ தந்திரம், வடக்கு நோக்கு பயணிக்க வேண்டும். ஆனால் தெற்கில் இருக்கிற யமன் திசையை நோக்கி பயணித்தார்கள். ஒரு 5 மைல் தூரம், 5000 சில்லற ஸ்கொயர் ஃபீட் உயரம் உள்ள ஒரு மலை. எப்படி ஏறினார்கள் என்று தெரியாது. கோயில் ஒளிந்தார்கள் 3 நாட்கள். பெருமானாரை கொல்வதற்கு காத்திருந்த இளைஞர்கள் கூட்டம் பெருமானார் காணவில்லை காணவில்லை தேடுகிறார்கள். எழுந்த பெருமானார் மருமகன் அலியாரை கூப்பிட்டு சொன்னாங்க, போயிட்டு வர்றேன், இப்பவும் நம்பிக்கையா நடந்துக்கணும். எனக்கு கொள்கை ரீதியான எதிரிகள் இருக்கிறார்கள், உறவுகளோ பழக்க வழக்கங்களோ எதிரிகள் கிடையாது. எல்லாரும் என்ன முகமதுன்னு சொல்லுவாங்க, அல்லமீன் என்று சொல்வார்கள். நம்பி காசு பணமெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இதோ பட்டியலை தருகிறேன், அமானிதங்களை ஒப்படைத்து விட்டு மதீனா வந்து சேருங்கள் அலிகிட்ட சொல்லிட்டு பெருமானார் கிளம்பும் பொழுது என்ன செய்தார்கள் தெரியுமா? யாசீன் ஓதி புறப்பட்டார். இந்த சமுதாயத்தில் குர்ஆனுடைய வசனங்களில் அதிகமாக ஓதப்படுகிற அத்தியாயம் யாசீன். யார் யாசீன் அதிகாலையில் ஓதிக்கொள்வாரோ அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதெல்லாம் ஓதுற கூட நமக்கு நேரம் கிடையாது. அது ஒரு அதிசயம் இருக்குங்க. அந்த தொழுகையில மட்டும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சலாம் கொடுத்தோட எந்திரிச்சு ஓடுறதுங்கிறது இங்க மட்டுமல்ல, உலகத்துல எல்லா இடத்துலயும். அதை மாற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். கொஞ்ச நேரம் திக்ருகள் செய்து, துஆ செய்து, ஃபஜ்ருக்கு பிறகு ஒரு யாசீன் ஓதி என் தேவைகளை அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்வான். தேவைகளுக்கு மட்டுமல்ல, இந்த உயிருக்கும் உத்தரவாதம் சூரத்துல் யாசீன். அந்த வசனம் எவ்வளவு பொருந்துது பாருங்க. வீட்டை விட்டு வெளியேறிய பெருமானார் ஓதிட்டே வர்றாங்க. யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்ஸலீன் அலா ஸிராத்தின் முஸ்தகீம் தன்ஸீலல் அஸீஸிர் ரஹீம் லிதுன்திர கௌமன் மா உன்திர ஆபாஉஹும் வஹும் காஃபிலூன் லகத் ஹக்கல் கௌலு அலா கஸரீஹிம் ஃபஹும் லா யுமினூன் இன்னா ஜஅல்னா ஃபீ அனாகிஹிம் அக்லாலன் ஃபஹிய இலல் அத்கானி ஃபஹும் முக்மஹூன் வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். ஒரு பிடி மண்ணை எடுத்துட்டு கரெக்டா அந்த யாசீனுடைய வசனங்கள் ஓதும் பொழுது அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு கிளம்பினாங்க. குர்ஆன் இந்த வரலாற்றை சொல்லுகிறது. பெருமானார் வீட்டை விட்டு வெளியேறினால் கொன்றுவிட வேண்டும் என்று உறுதிய வாளோடு நின்று இருந்த இளைஞர்கள் நின்றார்கள். எதிர்பார்ப்பு இருந்தது, கண்கள் விழித்திருந்தது. ஆனால் பார்வைகளை நாம் மறைத்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்றோம். நம்மளே சில நேரங்களில் சொல்லுவோம், வீட்டுக்குள்ள போவோம், இந்த வீட்டுக்காரர் கேட்பாங்க, எப்ப வந்தீங்க நீங்க? நான் தான் வாசல்லையே நிக்கிறேன்னு, உங்களை நான் பார்க்கவே இல்லையே. எங்க மச்சான் வந்தாரு, எங்க மாமா வந்தாரு, நீங்க எப்ப வந்தீங்க? நாங்க உங்க முன்னாடி தான் செருப்பை கழட்டிட்டு சலாம் சொல்லிட்டு வந்தார். எல்லாமே வெளிப்போடு இருப்பார். அவர் வந்தது இவருக்கு தெரியாது. மனிதன் நம்புகிற புறப்பார்வையை கூட ரப்பல் ஆலமீன் எடுத்து விடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேறினார்கள். அவர்களுடைய பார்வைகள் மங்கி விட்டது, அடையாளமே தெரியல, விடிந்தும் விட்டது. எங்க காணா முகமது? அவரு போயிட்டாரு. வீட்டுக்குள் போவோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு பச்சை போர்வையை போர்த்தி கொண்டு படுத்திருக்கிறார். எதுக்கு விட்டு, முகமது எங்க? நீங்க தானே விடிய விடிய காவல் காத்தீங்க, எனக்கு என்ன தெரியும்? பிற்காலகட்டத்தில் அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு பேட்டி கேட்பான், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிம்மதியா தூங்கின இரவு உங்களுக்கு தெரியுமானா? அலிநாயகர் சொன்னாங்க, ஆமா ஆமா, என் வாழ்க்கையில
ஆழ்ந்த நித்திரை எப்பொழுது தெரியுமா? ஹிஜ்ரத் பயணத்தின் போது தன் படுக்கையில் பெருமானார் படுக்க சொல்லி பச்சை போர்வையை கொடுத்து விட்டு போனார்கள். அது கொலைக்களம் என்று எனக்கு தெரியும். அன்னைக்கு தான் நிம்மதியா தூங்கினேன் நான். என்னங்க இப்படி சொல்றீங்க? நம்ம யார்த்தையும் கடன் வாங்கிட்டு ஊர்க்காரன் எல்லாம் தேடும் போது என் செருப்பை போட்டுட்டு வீட்டுக்குள்ள நீ படுத்துக்கடான்னு மகன்கிட்ட சொல்லுங்க. மகன் செய்வானா? கொலைக்களம் என்று தெரிந்த பெருமானார் சொன்னார்கள், நான் படுத்தேன். என்ன காரணம் தெரியுமா? ரசூலுடைய வார்த்தை அவ்வளவு உண்மையானது, ஆழமானது. இந்த அமானிதம் எல்லாம் கொடுத்துட்டு மதீனாக்கு வந்து சேருனான். அப்படின்னா கொலைக்களத்தில் படுத்தாலும் என்னை அவர்கள் கொல்ல முடியாது என்ற நம்பிக்கை. அந்த ஈமானை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானார். அந்த வலுவான ஈமான். வெளியே வந்துட்டாங்க. சித்திக் நாயகத்தை அழைத்துக் கொண்டார்கள். சௌர் கோகைக்கு போனார்கள். மக்கா முழுவதும் பெருமானாரை காணவில்லை. தேடல் படலம் நடக்கிறது. அபூஜஹல் அறிவிப்பு செய்தான், 2 பேரை உயிருடனோ பிணமாகவோ கொண்டு வந்தால் 100 செந்நிற ஒட்டகை. அன்றைக்கு அரேபியாவுடைய மிகப்பெரிய செல்வம் அது. தேடல் படலம் தொடங்கியது. இதை எதிர்பார்த்துதான் பெருமானார் பாதை மாற்றி போய் ஒளிந்தார்கள். அங்கேயும் விடல, தேடி மலையின் மீது ஏறினார்கள். வருங்காலங்கள்ல ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனா சவுர் குகையில படிகளில் ஏறி பயணிக்கவோ அல்லது ரோப் கார் போய் பார்ப்பதற்கான கமர்ஷியல் திட்டங்களை இப்ப சவுதி செஞ்சுட்டு இருக்கிறான். முன்னாடி அந்த சின்னங்களை அது பித்அத், அனாச்சாரம், ஷிர்க் என்று ஒழித்தவர்கள் இப்ப அவங்க காசுக்காக என்ன செய்யறான்? துபாய் மாதிரி சுற்றுலாவாக மாத்தணும்னு முடிவுக்கு வந்துட்டான். மீண்டும் பழைய வரலாறுகளை சொல்ல எப்படியாவது அல்லாஹ் இதாய் தருவானா? ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா அந்த கொள்கை தான் நம்ம ஊர்ல இறங்கி துவா ஓதும்போது கரப்ப உட்காந்து நான் ஓத முடியாது. பசங்களுக்கு தெரியாது, படிக்காதவனுக்கு பாவம், அவ்வளவுதான். அது தௌஹீது, ஜாக்கு, சலபு எவனா இருந்தாலும் சரி. எங்க கூட்டு துவா மாதிரி ஒரு வலிமையான துவா வேற எதுவுமே கிடையாது. சொந்த தகப்பன் ஜனாசாவா கிடக்கும் போது விரப்பா நிக்கிறேன், துவா ஓத மாட்டேன். யாரா சொல்லி கொடுத்தா? சவுதி இருந்து சொல்லி கொடுத்தான். ஒன்னும் ஓத வேணாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பனுக்கு அவன் துவா ஓதிக்கிட்டு இருக்கிறான். இளைஞர்கள் புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? மரணித்த நபருக்காக மனமுருகி துவா செய்யும். இந்த கடைசி வாய்ப்பை கூட அனாச்சாரம் சொல்லிட்டு ரியல் எஸ்டேட் கதையை கபிரிஸ்தான்ல பேசிட்டு இருக்கிறான். பெருமானார் சொன்னாங்க, இந்த மையத்துக்கான கடைசி வாய்ப்பு, நீங்கள் அடக்கம் செய்யும் பொழுது அவருக்காக துவா செய்யுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள். அல்-ஆன இஸ்அல். நீங்க அடக்கி முடிச்சு 48 வந்துட்டீங்கன்னா அந்த கபராளி வானவர்களால் விசாரிக்கப்படுவார்கள். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான கடைசி வாய்ப்பு நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள். அல்லாஹ் ஹிதாயத் தருவானாக. அது இன்னும் மாறலைங்க. சொந்த தகப்பனுக்கு துவா ஓத மாட்டேங்கிறான். நாம மூத்தா போனா என்ன செய்வான்னு தெரியல. அல்லாஹ் நமக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை அல்லாஹ் நமக்கு உருவாக்கி தருவானாக. ஓவியர்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் சவுர் கோகையில் ஒளிந்திருந்தார்கள். அங்கும் தேடி வந்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய கனவுகளை பொய்ப்பித்தான். ஏன்னா குர்ஆன்ல சொல்றான், மனிதர்கள் உருவாக்குகிற படைகள் இருக்குது. போலீஸ், ராணுவம், கருப்பு பூனை படை, இன்னும் அடையாளமே தெரியாத பயிற்சி கொடுக்கப்பட்ட மோசமான துறைகள் எல்லாம் இருக்கிறது. மொசாட்டுலாம் சொல்றோம்ல, எல்லாம் சொல்றான் என்னோட படையே வித்தியாசமானது. அது உங்களால முடியாது. எம்பெருமான் காத்தமுன் நபி முஹம்மது ரசூலுல்லாவை அல்லாஹ் பாதுகாத்தது தன்னுடைய படைகளை கொண்டு. சிம்பிளா சிலந்தி வலை பின்னியது, புறா முட்டையிட்டது, அவ்வளவுதான். எதிரி வந்தான், அதை பார்த்தவனே திரும்பிட்டான். கீழே போய் சொன்னான், முதலாளி அங்கெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏண்டா? சிலை வலை பின்னி இருக்கிறது, சிலந்தி புறா முட்டையிட்டு இருக்கிறது. கீழே இருக்கிறவன் சொன்னான்,
ஆமா ஆமா, எவனுமே போகாம இருந்தா அங்க ஒற்றை அடிச்சுதான் கிடக்கும், முகமது அங்கு இருக்க மாட்டார். தன் படைகளை கொண்டு பெருமானாரை அல்லாஹ் பாதுகாத்தார். பிறகு தேடல் குறைந்த பொழுது பெருமானார் சையதுனா அபூபக்கர் சித்தீக் இருவரும் அந்த குகையில் இருந்த வரலாற்றை அல்லாஹ் எப்ப தெரியுமா சொல்றான்? சம்பவம் நடந்து 9 வருஷங்கள் கழிச்சு சொல்றான். குர்ஆனிலே இந்த வரலாறு இருக்கிறது. பெருமானாருடைய ஹிஜ்ரி 9, கடைசி ரோமர்களோடு எடுத்த படை தபூக். கஷ்டமான போர் குர்ஆனுடைய வரலாறு சொல்லுது. நெடுந்தூரம் மதீனால அறுவடை நேரம், பொருளாதாரம் சம்பாதிக்கிற நேரம், சீசன் நேரம், சோதனையான போர். பல்லாம் அவங்களுக்கு சொன்னா தொலை தூரமோ சீதோஷண நிலையோ சம்பாத்தியமோ இதெல்லாம் உங்களுடைய ஈமானை பலகீனப்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அவருடைய உதவி எப்படி இருக்கும் தெரியுமா? அவருடைய உதவி எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த இஸ்லாமிய படை உருவாகாத காலத்தில் நபியும் துணைக்கு சித்தீக்கும் ஒரு குகையில் ஒதுங்கிய பொழுது, இதுஹுமா ஃபில் கார் இது யகூலு லிசாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. அந்த மனிதர்கள் நுழையாத குகைக்குள் ஒரு உரையாடல் நடந்தது. சித்தீக் நாயகம் பெருமானாரிடம் சொல்வார்கள், யா ரசூலுல்லாஹ், பயமா இருக்கு, கவலையா இருக்கிறது, எதிரிகள் மேலே ஏறி வந்து குனிந்து பார்த்தால் நம் உயிர் போய்விடுமே, மாட்டிக்கொள்வோமே. அந்த நிலையிலும் கொலைக்களத்தில் வைத்து பெருமானார் சொன்ன வார்த்தை, கவலைப்படாதீர்கள் அபூபக்கர், நாம 2 பேரும் மட்டுமல்ல, நம்மோடு அல்லாஹ் இருக்கிறார். சொல்லுங்க, என்னைக்கெல்லாம் வியாபாரத்தில் அப்படி சொல்லி இருக்கீங்க? கவலைப்படாதே, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். என்றைக்கு பிரயாணத்தில் சொல்லி இருக்கிறீர்கள், போன் பண்ணி சொல்லுவீங்க, இங்க பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, நான் தனியாளா இருக்கிறேன். ஒரு மூமின் அப்படி சொல்லக்கூடாது. என்னோடு வைசா போகலனா தூக்கம், நல்ல ஏசி கருமையான தூக்கம் வரும். அது வரலாறு பேசணும்னா இன்னும் நல்ல தூக்கம் வரும். லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. மூமின்கள் மேற்கொள்ள வேண்டிய பாடம் பெருமானார் கற்றுத் தந்தார்கள். எந்த அபாயகரமான சூழ்நிலையிலும் மனமுடிந்து விடாதீர்கள், என்னோடு என்னோடு அல்லாஹ் இருக்கிறார். இதுதான் பெரிய பலம். அதே வார்த்தை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் சொன்னார். அதே வார்த்தை தான் மூசா அலைஹிஸ்ஸலாமும் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், நான் தனியா இருக்கிறேன், நான் போறேன், எனக்கு பயமா இருக்கு, சொல்லாதீர்கள். இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என் கூட என்னுடைய ரப் அல்லாஹ் இருக்கிறான். ஓமின்களே, அல்லாஹ் எப்படி இருந்து வழி நடத்தினான் தெரியுமா? சிலந்தி வலையை வைத்து நபியை காப்பாற்றினான். இறங்கி வந்தார்கள், மாற்றுப்பாதையில் நடந்து போனார்கள். அல்லாஹ் நமக்கு நசீபு தந்தா இப்படி ஒரு நியத்து பண்ணணும். ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனா அந்த ஹிஜ்ரத்து பாதையில் நான் நடந்து அந்த தியாகத்தின் வேதனையை உணருவேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? அப்படிலாம் இஸ்லாத்தை அனுபவிக்கணுமா இல்லையா? இன்னைக்கு உலகம் பெருமானாருடைய ரோமங்களை கொண்டாடுகிறது, பெருமானாருடைய பாத அணிகளை கொண்டாடுகிறது, பெருமானாருடைய கடிதங்கள் பாதுகாக்கப்படுகிறது. அந்த ரசனை வேணும். என் நபி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை பாதுகாப்பதற்காக மக்காவிற்குள் மட்டும் இருந்த இஸ்லாம் சர்வதேச அளவில் வெளிப்பட போகிறது. அதற்கு காரணம் ஹிஜ்ரத் பயணம் தான். அது முன்னாடி தெரியாது, அது முன்னாடி தெரியாது. அதை நோக்கிய ஒரு பயணத்தை அல்லாஹ் நடத்துகிறான். நடந்தே போனான். வழியில இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸை பதிவு செய்யறாங்க. அந்த வரலாற்றுக்கு பேரே உம்மு மஅபத். பாலைவனத்திற்குள் ஆடு மேய்த்துக் கொண்டு ஒரு கிழவனும் கிழவியும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சித்திக் நாயகம் அதை பார்த்த உடனே சந்தோஷத்துல போய் அந்த வீட்டுல பசிக்குது, கொஞ்சம் பால் கொடுக்கலாமேன்னு கேட்டாங்க. அந்த உம்மு மஅபத் ஒரு கிழவி, மூதாட்டி, அவர் சொன்னார், பாலைவனத்துக்கு நான் வாழ்றோம், இந்த ஆடுகள் தான் எங்களுடைய வாழ்க்கை, அதோட பாலும் சரியா வர்றதில்லை, அப்படியே வந்தாலும் கறந்து கொடுக்கறதுக்கு என் கணவர் இல்லை, வெளியில போயிட்டாரு. அப்பதான் சித்திக் நாயகம் சொல்லுவாங்க, அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் கறந்துக்கிறேன் அப்படின்னு. அது எப்படி கறப்பீர்கள்? பாலே இல்லையே, மடுவே வெற்றி கிடக்கிறதே.
சித்திக் நாயகம் சொன்னாங்க, பரக்கத்தான நபரையும் கூட வந்திருக்காரு, நீங்கள் வேணா அந்த அதிசயத்தை பாருங்களேன். மூதாட்டி பரிதாபப்பட்டு அனுமதி கொடுத்தார். சித்திக் நாயகம் கறந்தார்கள், பால் பெருகியது, குடித்தார்கள், பெருமானாரும் குடித்தார்கள், வயிறு முட்டை குடித்து விட்டு அந்த வீட்டிற்கும் கறந்து கொடுத்து பயணத்தை மேற்கொண்டார்கள். கணவர் திரும்பி வந்து கேட்டார், என்ன வித்தியாசமா இருக்கு? பரக்கத்தான இருவர் வந்தார்கள். நம்ம சொன்ன செய்தியெல்லாம் பரக்கத்தான இருவர் வந்தார்கள், வற்றி போன வடுவிலிருந்து பால் கறந்து தந்தார்கள், அவர்களும் அறிந்தினார்கள், நமக்கும் கிடைத்தது. அப்பதான் இந்த அபூ மஅபத் கணவர் தன் வீட்டிற்கு அருகில் இருந்த மலையின் மேல் ஏறி ஒரு பாட்டு பாடுறார். 2 அற்புதமான பரக்கத்தான மனிதர்கள் என் வீட்டிற்கு வந்தார்கள், ஆடுகளின் மடுக்கள் பெருகியது. இந்த சத்தம் மக்காவுக்குள்ள கேட்குது. மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அபூபக்கர் நாயகருடைய மகள், அத்தாவும் பெருமானாரும் மதீனாவுக்கு தான் போறாங்க. எப்படி தெரியும்? ஒரு கிழமை பாட்டு பாடுறாங்க. அவர் வீடு அமைஞ்சிருக்கிறது மதீனாவின் ரூட்டில் தான். இப்படி அதிசய வரலாறுகள் ஹிஜ்ரத் பயணத்தின் போது நடந்தது. கொஞ்ச தூரம் போன உடனே சுராக்கான்னு ஒரு ஆளு கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன் தெரியுமா? பெருமானாரையும் சித்தீக் நாயகத்தையும் உயிரோடு கொண்டு வந்தால் 100 சத்திர ஒட்டகைகள். இந்த பரிசுக்கு ஆசைப்படாதவங்க யாராவது இருப்பாங்களா? எல்லாத்தையும் அவர் அங்க எல்லாம் இங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தால் மட்டும் போயிட்டான். பெருமானாரை நெருங்கும் பொழுது சித்திக் நாயகம் பயப்பட்டான். ரசூலுல்லாஹ் ஒருத்தன் வந்துட்டான், பிடிச்சிட்டானா மாட்டிடுவோம், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். சொன்னாங்க, சுராக்கா திரும்பி போயிரு, உனக்கு நல்ல பரிசுகள் கிடைக்கும். முடியாதுன்னா பெருமானார் சொன்னார்கள், பூமியே விழுங்கு. ஒரு நபியினுடைய வார்த்தை மனிதர்கள் அல்லாத படைப்புகளுக்கும் ஆளுமை இருக்கிறது. அப்படி குதிரையோடு விழுங்கப்பட்டான். பயத்துல என்னை விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். விடுவிக்கப்பட்ட உடனே ஆசை மறுபடியும் 2வது முறை பிடிக்க வந்தான். பூமி விழுங்கியது. பெருமானார் சொன்னாங்க, விட்டுட்டு நீ போ. ஒரு காலகட்டத்தில் பாரசீகத்தினுடைய அந்த கையில் மாட்டக்கூடிய தங்க கவசங்கள் உனக்கு அணிவிக்கப்படும், சுப செய்தி சொன்னார்கள். 3வது வந்தான். குதிரையோடு மாறுபளவு விழுங்கப்பட்ட பிறகு விடுவிக்கப்பட்டான். இனிமேல் பின்தொடர்ந்து வரமாட்டேன், நான் போயிடுறேன். இப்படி ஒரு வரலாறும் நடந்தது. கால்நடையாக புறப்பட்டு போன பெருமானார் சில இடங்களில் எதிரிகளுக்கு பயந்து சித்தீக் நாயகம் செய்த நடவடிக்கைகளை வரலாறு சொல்லுது. கால்நடை தடங்களை வைத்து போனது மனிதனா ஒட்டகமா ஆடா மாடா புழுக்கைகளை வைத்து பிரயாணம் செய்தவர்களின் எண்ணிக்கையை சொல்லிவிடுகிற அறிவுக்கு சொந்தக்காரர்கள் அரேபியர்கள். புழுக்கையை பார்த்தா சொல்லிடுவான், 4 ஆடு போயிருக்கு, ஒரு மேய்ப்பாளன் போயிருக்காங்க. அதனால சித்தீக் நாயகம் சில இடங்களில் பெருமானாரை தோளில் சுமந்து கொண்டு பெருவிரலில் நடப்பார்களாம். குறிப்பிட்ட தூரம் போன பிறகு பெருமானாரை இறக்கி விட்டு நடந்த பாதைகளை அழித்து விட்டு வருவார்கள், எதிரிகளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறக்காக. பயணம் அல்ல. ஒரு கவிஞன் அழகாய் சொல்லுவான், பயணங்கள் எல்லாம் பாதையில் நடக்கும், பெருமானாரின் பாதை பயணம் ஒரு புதிய பாதையை உருவாக்கியது. 11 நாட்கள் நடைபயணத்திற்கு பிறகு மதீனத்து மக்களின் ஈமான் என்ன தெரியுமா? பெருமானார் சொல்வாங்க, மக்காவில் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் முஹாஜிர்கள், மதீனாவில் ஏற்றுக்கொண்டவர்கள் அன்சாரிகள். உலகம் ஒரு பாதையில் பயணித்த அன்சாரிகள் ஒரு பாதையில் பயணித்தால் நான் பயணிக்கும் பாதை அன்சாரிகளின் பாதையாக இருக்கும். அவங்க தான் கேள்விப்பட்டதிலிருந்து டெய்லி வந்து மலை மேலே ஏறி பார்ப்பாங்க, யாராவது வருகிறார்களா. கடைசியில் பெருமானாரின் வருகை ஒரு யூதரின் கண்களுக்குத்தான் தெரிந்தது. அவனே சந்தோஷப்பட்டான். இன்றைக்கும் மதீனாவில் பெருமானார் நுழைந்த இடம், ஹிஜ்ரத்தின் போது நுழைந்த இடம் அப்படின்னு ஒரு ஆர்ச் கட்டி அங்கு வந்து அன்சாரிகள் குடும்பத்தோடு நின்று பெருமானாரை அகமகிழ மடமகிழ தலஅல் பத்ரு அலைனா பாடல் பாடி அழைத்து சென்ற வரலாறுகள் ஹிஜ்ரத்தின் பின்னணியில் சொல்லப்படும் மெய்யான வரலாறு. உயிர் கொலைக்களத்திலிருந்து தப்பித்து வந்த பெருமானார், அவர்களுடைய சிந்தனையே வேற.
அல்லாஹ்வை உச்சரிப்பதற்கும் மொழிவதற்கும் ஒரு சுதந்திர பூமி கிடைச்சிருச்சு. அதனால வந்து நுழைந்ததும் எப்படி கஷ்டப்பட்டு வந்தேன், பயந்து வந்தேன், எதுவுமே பேசலையே. பள்ளிவாசல் கட்டுங்கள். நான் முதலாக ஒரு பள்ளிவாசல், குபா பள்ளிவாசல் கட்டப்பட்டது. இடையில் வருகிற பொழுது இதுபோல் ஒரு ஜும்மாவுடைய நாள் மஸ்ஜிதுல் ஜும்மா கட்டப்பட்டது. மதீனாவிற்குள் நுழைந்தவுடன் மஸ்ஜிதுல் நபவி எழுப்பப்பட்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், மதீனா ஈமானின் கேந்திரம், ஹெட் ஆபீஸ். நான் ஈமானுக்கான ஹெட் ஆபீஸ் மதீனா. உதாரணத்தோடு சொன்னார்கள், பாம்பு தன்னுடைய புற்றிலிருந்து புறப்பட்டு ஊரெல்லாம் சுற்றி திரிந்து தன் புற்றுக்கு திரும்பி வருவதை போல என் மதீனாவில் இருந்துதான் ஈமான் உலகம் முழுவதும் பரவும். இப்ப மக்கால பரவல, மக்கால தூங்குறீங்களா, கவனிக்கிறீங்களா? மக்கால பரவல, மதீனா அங்கிருந்துதான் சர்வதேசத்திற்கும் ஈமான் புறப்பட்டு போனது. ஹிஜ்ரத் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போனதல்ல. உமர் நாயகன் தன் வார்த்தையில சொல்லுவாங்க, சத்தியம் எது அசத்தியம் எது உலகத்திற்கு பிரித்து காட்டிய வரலாறு பெருமானாரின் ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் அந்த ஹிஜ்ரியை சுமந்து இருக்கிற 1448 நம்மிடம் வந்திருக்கிறது. இந்த வருடத்தை அல்லாஹ் வசந்தமாக்கி தருவானாக. இதனுடைய தொடரில் ஒரு தியாகத்தின் பரிசாக பெருமானார் சொன்னது, ஆஷூராவுடைய நாளில் நோன்பு வையுங்கள். எப்போ? வரக்கூடிய வியாழன் மற்றும் வெள்ளி 2 நோன்புகள் ஒரு ஆண்டினுடைய பாவத்தை மன்னிக்கும். நல்லா கவனிக்கணும். 2 நாள் நோன்பு வச்சா ஒரு ஆண்டினுடைய பாவம். முன்னாடி அரஃபா நோன்புன்னு வச்சோம். ஒரு நோன்பு 2 ஆண்டுகளுடைய பாவங்களை மன்னிக்கும். அது தியாகத்தின் முடிவுரை, முஹர்ரம் தியாகத்தின் தொடக்கம். அதனால இபாதத்துகளில் ஆர்வம் காட்டுவதோடு வரலாறுகள் வாழும் சமூகத்திற்கும் வளரும் தலைமுறைக்குமான பாடம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாடங்களை நடைமுறைப்படுத்தி வாழுகிற தௌஃபீகை நமக்கும் நம் சமூகத்திற்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆஷூராவுடைய நோன்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, இந்த ஆஷூரா நோன்பு முதல்ல இஸ்லாத்தில் நோம்போடு எப்போ வச்சுன்னு சொன்னால் மக்காலையே வச்சு ஆஷூரா நோன்பு தான் சொல்ல வச்சாங்க. தான் மட்டும் வச்சுட்டு இருந்தாங்க, யார்கிட்டையும் சொல்லலை. அப்புறம் இந்த மாதம் 13, 14, 15 பிறை அந்த நோன்புகள் இருந்தது. மதீனாவிற்கு வந்த பொழுது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, யூதர்கள் நோன்பு வச்சாங்க. நீங்கள் எங்க நோன்பு வைக்கிறீங்க? ஆஷூராவுடைய நாள். அதுக்கு என்ன காரணம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடமிருந்து காக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி நோன்பு வச்சாங்க. நாங்களும் நோன்பு வைக்கிறோம். உடனே பெருமானார் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றுவதில் உங்களை விட மிக்க தகுதி எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு மாத்தமா நடக்கிறதா என்னுடைய கொள்கை. நீங்கள் ஆஷூராவுடைய நோன்பு வையுங்கள். முன்னாடி ஒரு நோம்போ பின்னாடி ஒரு நோம்போ சேர்த்து வச்சு யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். நான் அப்ப எந்த நோம்பு முக்கியம் சொல்லுங்க? 10வது அடுத்த வெள்ளிக்கிழமை நோம்பிக்கிறதா முக்கியம்? வியாழன் சேர்த்தி வைக்கணும் அல்லது சனி சேர்த்தி வைக்கணும்? சில பேர் முதல் நோம்பு வச்சுட்டு 2வது நோம்பு விட்டுருவாங்க. வைக்கப்பட வேண்டியது எது? ஆஷூராவுடைய. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆஷூராவுடைய நோன்பையும் வைத்து அதனுடைய பரக்காத்துகளையும் நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.